ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? நல்ல தலைப்பு. உண்மையில பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் அது ரோட்ல போறையில அந்த ஜோடனை அவ்வளவு அருமையா இருக்கு. பக்திங்கிறது இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு. எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஒருத்த மட்டும் ஒத்துக்க மாட்டான். சாமி எங்க இருக்கு காட்டுன்றான். டேய் சாமிலாம் இருக்குடா. அப்புறம் என்கிட்ட பேச சொல்லுங்கடான். அவன் பேசல, எவனோ ஒருத்தன் உள்ள கொண்டு பேசுறான் அவனுக்கு. டேய் சாமிலாம் இருக்குடான்னு. அதெல்லாம் சாமி இருந்தா என்கிட்ட காட்டுன்றான். சாமியை காட்ட முடியாதா, உணரத்தான் முடியும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்றான். கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒருத்தன் மட்டும் ஒத்துக்க மாட்டான். ஒருத்தன் ஒத்துக்கலைனாலும் ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிரமம். அவன் ஒரு ஐடியா சொன்னான். நான் இன்னைக்கு சாயந்தரம் கிராமத்துக்கு டைம் தரேன். அவங்க டைம் கொடுக்குறான் நம்மளுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் வரை நம்ம கிராமத்துக்கு டைம் தரேன். சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நானா சாப்பிட மாட்டேன். அந்த சாமியா எனக்கு சாப்பாடை ஊட்டி விட்டா நான் சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறேன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க பெரிய மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான். மேலே உட்காந்துட்டு சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அது வழியா பாத யாத்திரை போன காட்டுக்கு கோயிலுக்கு போன பாத யாத்திரை போன பக்தர்கள் பெரிய மரத்தை பார்த்த உடனே இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உங்க தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம்லாம் கொண்டு போனாங்கல்ல, அதை பிரித்து வச்சுக்கிட்டு உட்காந்தாங்க. அந்த நேரம் காட்டுக்குள்ளேருந்து ஒரு 10 பேருக்கு அருவா கம்போட ஓடியாந்துருக்கான். ஆளை பார்த்தனும் இங்கே சோத்தை போட்டு ஓடிட்டாங்க ஊருக்குள்ள. அவன் யாருன்னா அந்த 10 பேரும் அந்த ஏரியாவிலே கொள்ளையடிக்கிறவங்க. அந்த மரத்துக்கு கீழே வச்சுதான் அவங்க பங்கு பிரிக்கிறது. உனக்கு உனக்கு எவ்வளவுன்னு இவங்க வந்து பார்த்துருக்காங்க. வெறும் சாப்பாடாக இருந்திருக்கு. டெய் நம்ம இங்கே தான் வச்சு எல்லாத்தையும் பிரிக்கிறோம்னு எவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. எவனும் சாப்பிட்றாதேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். இப்படி பேசிக்கிட்டு கீழே மரத்தில் பார்த்துருக்காங்க. நம்மளால தான் மேலே இருக்கானே சாமி இல்லை சாமி இல்லை. டெய் நம்ம செத்த உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு தாண்டா அவனை மேலே வச்சுருக்காங்க. அவனை கீழே இறக்குடான்னு இறக்கி இந்த சாப்பாடை எல்லாம் வச்சு அவன் வாயிலே குத்தி இருக்காங்க. சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றான். அவன் சாமி இருக்கு சாமி இருக்குன்னே சாப்பிட்ருக்கான். அப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறது இப்படித்தான் நினைக்கிறான். இப்போ இன்னைக்கு நாடு நிலைமை எப்படி இருக்குங்கிறிய? ஒருத்தன் செய்யறத இன்னொருத்தன் செய்யணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் மளிகை கடை வச்சா பக்கத்திலே மளிகை கடை வைக்கிறான். ஒருத்தன் பெட்டி கடை வச்சா பக்கத்திலே பெட்டி கடை வைக்கிறான். ஒருத்தன் மெடிக்கல் வச்சா பக்கத்திலே மெடிக்கல் வைக்கிறான். அடுத்தவன் என்ன செய்யறானோ அதை செய்யணும்னு நம்மளால நினைக்கிறான். இதான் நாட்டு நடப்பு. ஒரு ஊர்ல 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தன் வெங்காய வியாபாரி, இன்னொருத்தன் வெள்ளைப்பூடி வியாபாரி. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணியிருக்கான்? வியாபாரம் இங்கே சரியில்லை, வெளிநாட்டில் போய் விற்போம்னு வெங்காயத்தை பூரா கப்பலில் ஏற்றிக்கிட்டு போயிருக்கான். ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. இவன் வச்சிருக்கிறது வெங்காயம் 4 நாளில் அழுகி போயிடும். கேப்டன் சொல்லியிருக்கான் 10 நாள் ஆகும் கப்பல் ரிப்பேர் ஆகி எடுக்கணும். ஆகா, வச்சது வெங்காயம், நம்மளுக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்துருக்கான். வெங்காயத்தை தூக்கி தீவுல வச்சு அந்த தீவு பக்கத்தில் மக்கள்லாம் இருந்திருக்காங்க. வெங்காயம் வெங்காயம் கத்திருக்கான். அந்த தீவுல இருந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்தை பற்றி தெரியல. அவங்க இந்த வெங்காயத்தை பார்த்ததே இல்லை. வெங்காயம் வெங்காயம்னா எவனுமே வாங்கலை. கூப்பிட்டு கேட்டான், டேய் இதை பார்த்துருக்கலா? எங்களுக்கு தெரியாதே அப்படின்ட்டு போயிட்டான். டேய் இந்த நாட்டுக்கு தீவுக்கு யாரா ராஜா? இந்த பெரிய மாளிகை இருக்குவார், அதில் இருக்கான் போ அப்படின்ட்டான். வெங்காயத்தை தூக்கிட்டு ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கிட்ட போய், ராஜா வெங்காயம் வெங்காயம்னா அந்த ராஜாவுக்கும் இந்த வெங்காயத்தை பற்றி தெரியல. என்னடா இவன் பூரா அப்படி இருக்கானான்னு இவனே வெங்காயத்தை உரிச்சு அரிஞ்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் வச்சு ஆம்லேட் போட்டுலாம் கொடுத்துருக்கான். ராசா சாப்பிட்டான். அது வரைக்கும் வெங்காயத்தை சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டு சொன்னா சூப்பர்ரா, எங்கேயுமே கிடைக்காத நீ கொடுத்துருக்கடா, சூப்பர். இது எவ்வளோ வச்சிருக்கேன்னா? கப்பல் நிறைய வெங்காயம் வச்சிருக்கோம்னா. இறக்குறான்னு முத்தத்தை இறக்கிட்டு ராஜா கேட்டான், டேய் இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். நம்மால் சொன்னான், உங்கள் நாட்டிலே எது விலை உயர்ந்ததோ அதை கொடுங்கன்னா. அந்த நாட்டிலே விலை உயர்ந்தது தங்க கட்டி. ஒரு மூடை வெங்காயத்துக்கு 1 கட்டி தங்கம் கொடுத்துருக்கான். நம்மளால ஏற்றிக்கிட்டு இங்கே வந்துட்டான். வெங்காய வியாபாரிக்கு தங்கம் மூடை நிறைய கிடைச்சா எப்படி இருக்கும்? வந்தான், வீட்டை வாங்கினா, காரை வாங்கினா, பங்களா கட்டினா, ஒரே கோடீஸ்வரன் ஆயிட்டான். எப்போதும் நம்மளோட இருக்கவன் கோடீஸ்வரனா இருந்தால் நம்மளுக்கு கூட இருக்கவனுக்கு பிடிக்காது. பார்த்தான், அட வெங்காயம் எப்பட்றா கோடீஸ்வரனானா, விட்டுறப்படாதவன அப்படின்னு இவன் பொண்டாட்டி விட்டு கேட்க விட்டான். ஏன்னா ஆம்பளை கேட்டால் சொல்ல மாட்டாங்க நம்ம ஆளு. என்ன எப்படி உன் புருஷன் இப்படி இப்படி மாளிகை கட்டி கார்லாம் வாங்கிட்டியலே அப்படின்னோடனே சொல்லிக்கா, இப்படி இப்படி வெங்காயத்தை கொண்டு போனோம், ரிப்பேராக போச்சு, இப்படி விற்றுட்டு வாங்கிட்டு வந்தோடனே மறுநாளே என்ன பண்ணிட்டான், அந்த வெள்ளைப்பூடி வியாபாரி வெள்ளைப்பூடை ஏற்றிட்டான் கப்பலில்.
ஏன்னா அவன் வித்த இடத்துல நம்ம போய் வித்துருவோம்னு வெள்ளைப்பூடை ஏற்றிட்டு கிளம்பிட்டான். எங்கே கப்பல் ரிப்பேர் ஆச்சோ ரிப்பேர் ஆக்காம இவனே ரிப்பேர் ஆகி நிப்பாட்டிட்டு அதை எடுத்து வச்சுட்டான். வெள்ளைப்பூடுனா அந்த வெள்ளைப்பூடுகளுக்கு இந்த வெள்ளைப்பூடை பற்றி தெரியல, வெள்ளைப்பூடும் அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி ராஜா கிட்ட போனால் வெள்ளைப்பூட்டை உரிச்சான், வெள்ளைப்பூடு சாம்பார் வச்சான், வெள்ளைப்பூடு குழம்பு வச்சான், வெள்ளைப்பூடு ஊறுகாய் வச்சான். ராஜாட்ட கொடுத்தா ராஜா சாப்பிட்டு சொன்னா, வெங்காயம் என்னடா வெங்காயம், வெள்ளைப்பூடு சூப்பர்னா. இப்போ இதுக்கு என்ன வேணும்னு கேட்டான். வெள்ளைப்பூடுக்கு பதிலாக நம்மளதான் ஏற்கனவே கேட்டிருக்கான வெங்காய வியாபாரி, அதே கேட்டான் இவனு. உங்கள் நாட்டிலே எது விலையே இருந்ததோ அதை கொடுங்கன்னா. அந்த நாட்டில் இந்த வெங்காயம் வர்ற வரைக்கும் தங்கம்தான் விலை உயர்ந்ததாக இருந்திருக்கு. இந்த வெங்காயம் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் விலை உயர்ந்ததாக ஆயிடுச்சு. ராசா வெள்ளைப்பூடை வாங்கிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட வெங்காயத்தை ஏற்றி விட்டுருக்கான். இப்போ வெள்ளைப்பூடை விட்டு வெங்காயத்தை கொண்டு சேர்த்துருக்கான். அப்போ ஒரு மனுஷன் அடுத்தவன் என்ன செய்கிறானோ அதை செய்யணும்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதோ அதை தான் நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் நல்ல தலைப்பு, கணவனா மனைவியா. அப்போ குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாட்டில் சொன்னா, ஒரு குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கும்னு அழகா சொன்னா. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்ட மட்டும். ஏன் கைதட்ட சொல்றோம்னா, நாங்கள் பாய போட்டு படுத்துவீங்க 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டுட்டு திட்டு வாங்குறோம். இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். மேட்டூரில் இறங்கி திருப்பி ஓமலூருக்கு வர்றோம். எல்லாம் மனக்கவலைகள். நான் மனக்கவலையில் இப்படி போய் இறங்குறேன், இந்த அம்மா பணக்கவலையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி உட்காந்துருக்கு. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் மனசு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகத்தான், ஒரு மன இறுக்கத்தை போக்குவதற்காகத்தான். உண்மையிலே என்னுடைய பட்டிமன்ற உலகத்திலே நான் வளர்ந்தது, நான் பயிற்சி பெற்றது, இந்த நடுவராக இன்று நான் உலகமெல்லாம் சொல்லிக்கிறேன் என்று சொன்னால், இந்த பகுதி மண் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு உலகம் பூரா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம். யாரையாவது பார்த்து நம்ம நன்றி கெட்ட நாயன்னு தான் திட்டுறோம். அவனே நன்றி கெட்ட குரங்குன்னு திட்டிருக்கமா, நன்றி கெட்ட மாடுன்னு திட்டுறோமா, நன்றி கெட்ட நாயன்னு தான் திட்டுறோம். ஏன் தெரியுமா நன்றி கெட்ட நாயன்னு திட்டுறோம்? சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஒரு முனிவர் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு நாய் போய் நின்றுருக்கு. ரொம்ப மெலிஞ்சு போய் நோஞ்சானா, சோத்துக்கே வழி இல்லாமல் ஒரு நாய் முனிவர்கிட்ட போய் நின்றுருக்கு. நல்லா கதையை கேளுங்க. இந்த முனிவர் பார்த்துருக்காரு, முடியாத நாய் நம்மளை நம்பி வந்திருக்குன்னு. இவர் சாப்பிட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாய் சாப்பிட்டு சாப்பிட்டு நாய் கொளுத்துருச்சு. நாய் கொளுத்தா சும்மா இருக்குமா? காட்டுக்குள்ள அப்படி சுத்த ஆரம்பிச்சிச்சு. சுத்த ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாள் சென்று அந்த நாய் தெரிவிட்டு ஒடியாந்துருக்கு. பாப்பம்பாடி பஞ்சாயத்தினுடைய முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் மாமா செங்கோட்டையன் அவர்களுக்கு தாமரை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். வரவுகளை வரவேற்று பொன்னாடர் போத்துறது தமிழர் பண்பாடு. உண்மையிலே அதை செய்றீங்க. உண்மையில ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. இப்படி தான் போத்தணும். இந்த முதல்ல போத்துனாங்களே இந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு பொன்னாடை. நேற்று பட்டிமன்றத்தில் விழா தலைவர் எனக்கு அவசரமாக போத்துறோம்னு உள்ள நியூஸ் பேப்பர் வச்சு மடிச்சிருப்பாங்க. உதறி விட்டு துண்டை கீழே விட்டு பேப்பர் தூக்கி போத்தி விட்டு போயிட்டார். போய் அப்படின்ட்டு போயிட்டார். பார்க்குறேன், எனக்கு பின்னாடி எழுதியிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பானவர் அப்படின்னு. அப்படி ஒரு அமைப்பு எனக்கு. இப்போ நான் எதில் விட்டேன்னு தெரியல. நாய் தான் அந்த. இப்போ நான் கதைக்கு வர்றேன். அந்த நோஞ்சானா இருந்த நாய் முனிவர்கிட்ட வந்து நின்றுச்சு. முனிவர் சாப்பிட்ற பூரா அந்த நாய்கிட்ட கொடுத்தாரு. நாய் சாப்பிட்டு கொளுத்துருச்சு. நாய் சாப்பிட்டா ஒரு இடத்துல இருக்காது, கொளுத்தா. காட்டுக்குள்ளே போய் சுத்த ஆரம்பிச்ச நாய் 6 மாதம் சென்று ஒடியாந்துச்சு. தெரிவிட்டு கேட்டார் முனிவர், யானாயே ஒடியார, என்னை ஒரு ஓனாய் துரத்துது அப்படின்னோடனே, கவலைப்படாது. இவர் தான் முனிவர் இல்லை, கமண்டலத்தில் தண்ணி எடுத்தார். அடிசாத் நாய் மேலே ஓனாயா மாறிடுச்சு. இப்போ நாய் ஓனாயா மாறிடுச்சு. அந்த ஓனாயை சண்டை போட்டு விரட்டிட்டு இப்போ காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இந்த ஓனாய். திருப்பி 6 மாதம் சென்று இந்த ஓனாய் ஒடியாந்துச்சு. அட யானாயா ஒடியார ஓனாய அப்படின்னாரு.
என்னை ஒரு புலி துரத்துது. கவலைப்படாது, புலி தானே துரத்துது. தண்ணி எடுத்தார், அடிச்சார். இப்போ நாய் ஓனாயா மாறினது இப்போ புலியா மாறிடுச்சு. அந்த புலியோட சண்டை போட்டு விரட்டிட்டு ஜாலியாக சுற்றுது. திருப்பி மறுபடியும் இந்த புலி ஓடியாந்துச்சு. முனிவர் டென்ஷன் ஆகிட்டார். இதே பொழப்பா போச்சு உனக்கு அப்படின்னு. என்ன ஒரு சிங்கம் துரத்துது. கவலைப்படாத, சிங்கம் தானே துரத்துது. தண்ணி எடுத்தாரு, அடிச்சாரு. இப்போ சிங்கமாக மாறிடுச்சு. காட்டுக்கே ராஜா இந்த நாய் சிங்கம். அப்படி கம்பீரமாக வந்துச்சு. இப்போ நாய் இந்த சிங்கம் நினச்சிச்சான், நம்ம நாயாக இருந்த நம்மளை ஓனாயா மாற்றின அந்த முனிவர், ஓனாயா இருந்த நம்மளை புலியாக மாற்றின அந்த முனிவர், புலியாக இருந்த நம்மளை சிங்கமாக மாற்றின அந்த முனிவர், நாளைக்கே ஒரு எளிய கூட நம்மளுக்கு போட்டியாக மாற்றி விட்டாலும் விட்டுரும் அந்த முனிவர், இவரை சோழியை முடிச்சிருவோம்னு இந்த சிங்கம் நினச்சிச்சான். நினச்சி அப்படி பின்னாடி வந்திருக்கு. முனிவரை சோழியை முடிச்சிருவோம்னு. முனிவர் பார்த்தார், அட நாயே, நன்றி கேட்ட நாயே, உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ என்னையே சோழியை முடிக்க பார்க்குறியான்னு கமண்டலத்தில் தண்ணி எடுத்து அடிச்சாரான் சிங்கத்து மேலே. நன்றி கெட்ட நாயே அப்படின்னா நாயா மாறி போச்சான். அதனால தான் நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் மனுஷ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதில் புருஷன் பொண்டாட்டி கதையை என்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்க. உண்மையிலே இன்றைய குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? மனைவிங்கிறவ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷி அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இன்னைக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பைக் எடுத்தேன். அவ சொன்னா கீரை வச்சிருக்கேன் அப்படின்னா. தூக்கம் முடிச்சு பட்டிமன்றம் பேசுறான், கீரை வச்சிருக்கா போல இருக்குன்னு மிச்சம் வைக்காம சாப்பிட்றேன்னு. ஏன் ஆடு மாடு பரம்பரை தானே அப்படின்னா. கீரை மிச்சம் வைக்காம சாப்பிட்ற. அவ சொன்னா கீரை கட்டோட வச்சிருக்கேன், பள்ளிக்கூடத்தில் போய் ஆஞ்சு கொண்டு வா அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்டி பள்ளிக்கூடத்தில் போய் கீரையை ஆயலாமா அப்படின்னு. அவள் என்னை பார்த்து கேட்குறா, பள்ளிக்கூடத்து பேப்பரை கொண்டாந்து வீட்டில் திருத்துறா, இல்லை இப்போ இதை போய் அங்கேயே செஞ்சுட்டு வா அப்படின்னு கேட்குறான். இவளோட தான் குடும்ப நடத்தி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு ஒரு அருமையான தலைப்பு. இப்போ இங்கே இருக்க திருமணமான ஆண்களை ஒரு கேள்வி கேட்டு நான் பட்டிமன்றத்துக்குள்ளே எல்லாரையும் இறக்கி விடுறேன். உண்மையிலே நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து என் பொண்டாட்டி நகையை அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளையை கை தூக்குங்க சார். ஒரு ஆள் இல்லைன்னு தான் சொல்றாரு அவரும். அங்கே ஒரு ஆள் தூக்குனாரு, பொண்டாட்டி மாதிரி அதை கட்டு போயிரு கீழே இருக்கா கையா என்ன வச்சதை திருப்பலை அப்படின்னு. அன்னைக்கு ஒரு ஆள் 3 பேர் சேர்ந்து தூக்குனாங்க கையை. என்ன கேட்டீங்க? பொண்டாட்டி நகையை அடகு. நான் பொண்டாட்டி அடகு வச்சுட்டோம்னா உண்மையிலே எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. எப்பவே மாமனார் 101 பவுன் போட்டார். பெரிய குடும்பம் நாங்க. இதுவரைக்கும் 25 வருஷமா அந்த 101 பவுனையும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க. முனீஸ்வரன் தான் எனக்கு குலசாமி. உண்மையிலே சத்தியம், நான் தான் எங்கள் ஊர் தர்மகர்த்தாவே. இதுவரைக்கும் அடகு வச்சதே இல்லை. 3 மாதத்தில் வித்து விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வாட்டியை கட்டி சோழியை முடிச்சு விட்றா. மஞ்ச கயிறை போட்டு விடு. மஞ்ச கயிறு மாமியா சரச்சரன்னு போனானா சோழியை முடிச்சு விட்டு போடணும். அப்புறம் எப்படி நீ பிம்ப டக்குன்னு முடிச்சு போடணும். கல்யாணம் பண்ணி 3 நாளில் வாங்க வேண்டியதை வாங்கி அடகு வச்சு போடணும். அதுக்கு மேலே சொல்லி கொடுத்து போகிறாள் வாங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரைகள்ட்ட உஷாராக பார்த்துக்கிறணும். அந்த கொணட்டுக்குள்ளே டப்புன்னு எல்லாத்தையும் கட்டிடணும். இப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்போ எத்தனை மணிக்கு முடிக்கணுமில்ல, எதுவும் டயம் இல்லை சார். இதில் 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. இதில் குடும்பத்தின் பிக் பாஸ் கணவன் தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வருகை புரிந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை, சமீபத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய குக்கூத் கோமாளி என்ற ஒரு நிகழ்வில் தோன்றி சமையல் கலைகளை வாரி வழங்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அசைய காந்தில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பிடுற, லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர், நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர், ஒரு பள்ளியிலே, தனியார் பள்ளியிலே முதல்வராக பணியாற்றக்கூடியவர், இந்த பகுதியிலே நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து நல்ல ஒரு மனிதராக வலம் வரக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் நல்லாசிரியர் தங்கதுரை அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு
நீலாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பிரின்சிபால் நான் அறிமுகப்படுத்துறேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறான் சார். சொப்பன சுந்தரி யார் வச்சிருந்தா, காரை யார் வச்சுக்கா, பெட்ரோல் யாரா போடுறது, இப்படி சொல்லி தாண்டா அவன் காரை வித்துடுறான். உன் வாயிலிருந்து எவன்டா உருப்பிட்டேன்? ஒரு பொம்பளையால ஊர்ல நாசமா போன்னு இருக்க பதிலாக மாசமா போன்னு திட்டிருக்கான்டா. மாசமாவே ஆயிடுச்சிடாது, இந்த அளவுக்கு போயிட்டான் ஆள்றாமே. இல்லை இல்லை, குடும்பத்தின் பிக் பாஸ் மனைவிதான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். இந்த அம்மா பாண்டிச்சேரியில் 2 வருஷம் இருந்தாங்க, அவ்வளோதான். சொந்த ஊர் பாண்டிச்சேரி கிடையாது. அவங்க ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் அவங்க சொந்த ஊர். 12 காலமாக இந்த பட்டிமன்றத் துறையிலே கோலோச்சி வரக்கூடியவர். மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலைக்கு கொண்டு இருக்கக்கூடிய, பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்கள் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். நக்கல் பண்ணி சிரிக்காதப்பா. அந்த அம்மா பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? பெண்களை மேடை ஏற்றி சிறப்பு செய்யும் மொழிய கிண்டல் பண்ணக்கூடாது தம்பி. அந்த அம்மா ஒன்றும் பட்டிமன்றம் பேசி பிழைக்கணும்னு அவசியம் கிடையாது. பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்பவே பட்டிமன்றம் குடிச்சு பணம் கொடுத்தோம்னா அது வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல அள்ளி வீசிட்டு போயிடும், தெரியுமா? அது புருஷனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அது புருஷனை சொன்னா நம்ம ஊரே கைதட்டுவாங்க. அது புருஷன் யார் தெரியுமா? கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூசு கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுவான். ஜூஸை குடிச்சு விட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிடுச்சு. சுடு தண்ணி கிடைக்குமான்னு கேட்குது. குடும்பமே கடுமையான உழைப்பு. கரும்பு ஜூஸ் கடையை விடிய காலம் 7 மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க. அன்னைக்கு 7 மணிக்கு பார்க்குறேன் 30 பேர் கூட்டம் நிற்கிறேன். எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு. என்னன்னு பார்க்குறேன், இப்போ இங்கே குடும்பத்தை சேர்ந்த 30 பேருமே புளிஞ்சு குடிக்கிறாங்க. ஏன்டான்னு கேட்குறேன், கூட்டத்தை காட்டினா தான் ஆள் வரும். ஆள் வர்ற நேரத்தில் கரும்பு வாங்க போகிறாங்க முடிச்சு விட்டு. இப்படி ஒரு பெரிய குடும்பம். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போயிட்டாங்க. பழைய படத்தில் பாடின ஒரு அம்மா இருந்துச்சு, ஆனகி அம்மா, அவங்களும் போன வாரம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா ஒரு சென்னையில் தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் பறந்த மனசு, அவனுக்கு தான். நம்ம டீமில் பேசுகிற போல பணம் இல்லாமல் சிரமப்படுதுன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனின்னு தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். சோடி 100 மேலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயுமா வந்துட்டா புண்ணியவதி தாயன்னு வேட்டி ஷர்ட்லாம் கழட்டி போட்டு ஓனவன் தான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருக்கான்னு கேள்விப்பட்டேன். நம்ம டீமுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. சென்னை ராணிக்குமார் அவர்கள், நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தம் வீசுது சாமந்தி காத்தம் அடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானே எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிறியோ இப்படி கருகருன்னு இருக்கு. நானும் தான் அடிக்கிறேன் வெளுக்கு என்ன கைய. மேலே நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் அருமையான பையன், தேனியிலிருந்து வருகை வந்திருக்கிறார். அவர் இசைக்கலைஞர் மட்டுமல்ல,
16 வருஷமா மாலை நேரங்களில் பிள்ளைகளுக்கு மேக்ஸ் டியூஷன் இலவசமாக எடுக்கிறார். ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அந்த பையன்கிட்ட படித்த பையன்தான் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறார். எப்படி சார் உருப்பிடுவான்? கணக்கு சொல்லி கொடுறான்னா சம்பளம் 4500 தரம்னாங்க, 500 பிடிச்சிருக்காங்க. என்ன கணக்குன்னு தெரியல. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தேன், பாசு தான் கொடுத்தேன். அப்படி இருந்தாலும் எப்படி காசு போச்சு? இப்படி போய் சொல்லிக்கிட்டு அப்படி எப்படி அவன் படிக்க கொடுப்பான்? அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நம்மளுக்கு ரிதம்பேடிசைக்கு வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலிருந்து விஜய் தொலைக்காட்சியினுடைய அது இது எது என்ற நிகழ்விலே தோன்றியவர். அவர் ஒரு இளம் தலைமுறையின் ஒரு முன் உதாரணம். அவர் இரவு நேரங்களில் இது போன்ற இசைக்கருவிகளை வாசித்து தன்னுடைய மனைவியை டாக்டரேட் படிக்க வைத்து இன்று உண்மையிலேயே இந்திய வரலாற்றிலே ஒரு சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய கால்நடைத்துறையினுடைய தமிழகத்தினுடைய இயக்குனராக அவர் மனைவியை உருவாக்கியிருக்கிறார். அருமை தம்பி இளமோகன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. அவர் மனைவி கால்நடை இயக்குனர், மாப்பிள்ளை கால்நடை ஆய்வாளர். சென ஊசி போடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பையில் 2 ஊசி வச்சுக்கிட்டே தர்றான். மாடு லேசாக வாழத்துக்குன்னா பக்கத்தில் போய் நின்றுருக்கிறான். அவனை பாதுகாத்து கொண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இப்படி ஒரு பாதிப்பில் இருக்கான். நம்மளுக்கு அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்ன? அம்மன் ஆடியோ. அருமையாக இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆய்மையா சிரிக்கிறா? ரைட்டு, ஓகே. வீட்டை விட்டு வந்துட்டா சிரிக்க வேண்டியதானே. எங்கள் அம்மன் ஆடியோ. அம்மன் ஆடியோஸ் பார்த்தீங்களா? பெண்ணோட பேராக இருந்தாலும் ஆம்பளையால் தானே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இந்த பொம்பளையால் ஆப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்க. கொடுங்க கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. நாட்டில் நடக்கிறது இங்கே நடக்குது. உழைக்கிறவன் ஒருத்தையும் உறிஞ்சு குடிக்கிறவன் 9 பேர் குடிங்க. எங்களையும் உங்களையும் யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி முதல் பாத்து தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் மஞ்சுநாதன். காப்பி குடிக்காமல் போயிட்டு வா. அருமையான பழம் மாப்பிள்ள, செவ்வாழை பழம். கொஞ்சம் காவட்டாக வச்சுருக்காங்க. பழுத்துட்டு தாண்டா நீங்கள் இறக்கணும். பழுத்துரும். ஹலோ 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 டெஸ்டிங். ஹலோ, காப்பி குடிப்பீங்க? நான் சிவசிவான்னு சிவன வருந்து எல்லோ சிவபாதம் சரணமிட்டு முன்ன வருந்து எல்லோ மும்பாதம் சரணமிட்டு சரணம் சரணமண்ணு அப்பாவோட முனியப்பா சாச்சனையா பாதம். நீ அண்ணலட்ட பத்தினியால் நீண்டாமரியா இன்னைக்கு முன்னட்ட காலத்திலே இன்னைக்கு தோட தொடுத்தவனே தொட்டகடா கேட்டவனே அங்க வெட்டருவ மீசக்காரா அங்க வெட்டருவா மீசக்காரே இன்னைக்கு மண்ண பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து பொது கல்லு போட்டு நாடு வந்து நட்டாத்து பூச கொல்லு எங்க பெரியாண்டிச்சி அம்மாவே. இன்னைக்கு பொள்ளாச்சி நகராலும் மல்லாக்கப்படுத்தவளா மாசாணி தாயவளா நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சற்றேடல்லாட கண்ணியே அடி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி முப்படாதி தெய்வங்களே இன்னைக்கு தாண்டாம்பழத்தோட முனியப்பனுக்கு இன்னைக்கு எடுத்தாங்க ஒரு பிடி நூல் ஓட்டாங்க ஒரு பிடி மண்ணு இன்னைக்கு 300 ஆட்டு ரத்தம் உனக்கு 300 ஆட்டு ரத்தம் முனிநாக்கு நினையிலையோ 500 ஆட்டு ரத்தம் அடிநாக்கு நினையிலையோ அங்கே கட்டெடுத்த நீலாவா அங்க கட்டெடுத்த நீலாவா கலருதையா கால் போட்டு இன்னைக்கு மண்ண கலருதையா மாமலையவில் விளக்கா அங்கே புழுதி பறக்குதையா அங்க பொன்னான நீலாவா அங்க வெள்ள நீர்மேகம் அங்க நீல வண்ணமண்ணு வேர் வாங்கி அங்கே காட்ட கலருதையா
அங்க காட்ட கலருதையா, அங்க காத்தா கிளம்புதையா. எங்க அப்ப முனியனையே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கூட்ட கலரியிலே நீ துள்ளுக்கடா பூச்சி போல நீ துள்ளி இழந்தாடுமையா, நீ வெட்டுக்கடா பூச்சி போல நீ வெட்டுக்கடா பூச்சி போல அங்க வெட்டி கொண்டு ஆடுமையா. உனக்கு எட்டி குதிக்கிறக்கு இங்க இடமுந்தாம்பத்திலையோ, நீ தாவி குதிக்கிறக்கு தாவந்தாம்பத்திலையோ. நான் வாடி அழைக்கிறேனே இன்னைக்கு மைந்தனை இங்க விட்டு உனக்கு மாலையில என்ன சொல்லி இந்த குழந்தைய இங்க விட்டு உனக்கு கோயிலில் என்ன சொல்லி உனக்கு படிபடியா பூவெடுத்து பந்து வந்தா மாலை கட்டி அங்க பந்துல ஒரு பூவு அப்பா முனியையா அங்க பந்தலூர் போவே இன்னைக்கு பறந்தோடி உளுந்ததெங்கே, இன்னைக்கு எட்டுலூர் போவே இன்னைக்கு எகிரி குதிச்சதெங்கே. அங்க காலுக்கோ கனக தண்ட கழுத்துக்கோ முத்துமணி தோளுக்கோ துளசி மணி எங்க அப்பன் தொப்புளில வீரமணி. நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஏழை கண்ணியலா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அவ அக்கா தங்க எழுவர் அல்லை கட்டுமா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அவ அக்கா தங்க எழுவர் அல்லை கட்டுமா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அவ 5 எழுவர் அல்லை கட்டுமா. ஆயா கன்னிமார் கருப்பண்ண சாமிகளை காதாள கருமணி கடுத்தோர் முத்துமணி தோளில துளசிட்டு எழுந்தோடி வாங்கலம்மா. ஒடியா ஒடியா ஒடியா. அபய குரல் கொடுத்தான் அந்த நேரோடி வரும் ஜாமைய புறத்தால அழைக்கட்டுமா, அந்த ஜாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா. கீராத்தி கோயில் கொண்ட பாலாத்து காரியம் இருக்க குடி மாறியல அழைக்கட்டுமா, அந்த இருந்து வர தருபவளை அழைக்கட்டுமா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அவ அக்காதங்க எழுவரு அல்லை கட்டுமா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா, அவ 5 எழுவரு அல்லை கட்டுமா. தாயி திலுக்க ஆத்தா திலுக்க அப்படி திலுக்க 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 வராரே. ஓடமுடி தெரிஞ்சுக்கிட்டே அடி வராரே, பறந்து பறந்து வராரே. ஓடமுடி பம்பரமா சொல்லிட்டு வராரே. வாப்பா வாப்பா வாப்போ. வெட்டரு பாமிசக்கார வெள்ளால கோட்டக்கார கட்டரும்பு விட்டா போல கருமலையா முடிச்சுக்கிட்டு கண்ணான கண்மணிய கருமுலைய உருட்டிக்கிட்டு வெள்ளாளன் கோட்டையில வெட்டரு பாமிசிக்கிட்டு அங்கே 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 அங்க சிலுக்க அப்படி சிலுக்க ஐயா சிலுக்க ஓடு சிலுக்க 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 வராரே. ஓடமுடி திருந்துக்கிட்டே அடி வராரே, பறந்து பறந்து வராரே. ஓடமுடி பம்பரமா கொண்டு வராரே. ஓடியா 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 போ. கட்டி வைக்கும் ஐயா கால்களுக்கு அங்கே கால்களுக்கு கால்களுக்கு அங்க எருக்கலம்பு கல்லாடம்மா ஐயா கல்லாடம்மா கல்லாடம்மா.
கால்களுக்கு ஐயா கால்களுக்கு அங்க கரளி பூ கல்லாடம்மா ஜாதி கல்லாடம்மா கல்லாடம்மா கொடுத்து வைக்கும் கால்களுக்கு ஐயா கால்களுக்கு அங்க தொத்தி பூ கல்லாடம்மா ஜாதி கல்லாடம்மா கல்லாடம்மா இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது அங்கே இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது மலையாளக மலையாளு மணி மலையாளக மலையாளு மணி சிலையாகி இருந்தனவா கீரியாடி ஓடி வர அங்கே ஐயா அங்கே இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது அங்கே இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது வெள்ள குதிரையில வெள்ள குதிரையில வெட்டருவாரெண்டு கொண்டு கத்த குதிரையில கல்தருவாரெண்டு சட்ட நல்ல காய்ப்ப கருணாயின் காவலம் ஒட்டனாயி காவலில செந்தாயத்துடன் அங்கே ஐயா அங்கே இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது அங்கே இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது அங்கே இடி முழங்குது முடிய பணம் தாங்க கலசமினுது இங்கே இடி முழங்குது எங்க ஓட முடிய பந்தாங்க கலசம் எங்க தாண்டா அம்பாள தப்பனுடைய வைர கலசம் இங்க தகதக விடுதம் ஓ